Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்திருப்பீங்களா இந்த இன்விடேஷன்லாம் போற மாத்தறணும் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பென் டூல் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இங்க இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுப்போம். போட்டுட்டு இந்த ஷேப் டூல் இருக்குல அதை இங்க சென்டர்ல கிளிக் பண்ணிட்டு இந்த கர்வ் இருக்குல அதை கொடுத்துட்டு இங்க இப்படி பெண்ட் பண்ணி வெச்சுப்போம். பெண்ட் பண்ணியாச்சா இப்போ இத இங்க ஆர்டிஸ்ட் டூல் இருக்குல அதுல போய்ட்டு இங்க செகண்ட் ஒன் இருக்குல அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு இங்க இப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கனம் வேணுமோ அந்த மாதிரி கனத்துக்கு வந்திருக்கும். நம்ம இந்த கனத்துல வச்சிட்டு இத ரைட் கிளிக் எல்லாத்தையுமே இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் ஆர்டிஸ்ட் மீடியா குரூப் பட்டனுக்கு அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க நடுவுல வந்துட்டு நமக்கு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை மட்டும் delete பண்ணி விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த பென் டூல் எடுத்துட்டு இங்க நம்ம இலை மாதிரி வரைஞ்சுப்போம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஷேப் டூலுக்குல அதை இங்க கிளிக் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணிட்டு இத இங்க இப்படி வரைஞ்சிருங்க. இத இங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த கர்வை கொடுத்துட்டு கீழ நல்லா இப்படி பெண்ட் பண்ணிட்டு இத இப்படி உள்ள இருக்கிற மாதிரி வெச்சறோம். இப்போ இங்க வந்துட்டு நம்ம இப்படி ரவுண்டா வர மாதிரி இப்படி கொடுத்தாச்சா இதை இப்படி சின்னது பண்ணிப்போம். சின்னது பண்ணிட்டு இதுக்கு அவுட்லைன் வந்துட்டு நம்ம green கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ திருப்பி பென் டூல் எடுத்துட்டு இங்க வந்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஷேப் டூல் இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த கர்வை கொடுத்துட்டு இங்க மட்டும் இப்படி பெண்ட் பண்ணிட்டு கீழ வரது மாதிரி இப்படி வெச்சிருங்க. லைட்டா இப்படி பெண்ட் ஆயி வரது மாதிரி இதே கலரே கொடுத்துறோம். பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்க உள்ள போடுவோம்ல அந்த லைன் போடுவோம். இங்க இப்படி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு திருப்பி இந்த இத எடுத்துட்டு வந்துட்டு இங்க கர்வ் கொடுத்துருங்க. இப்படி கர்வ் பண்ணிருங்க. இங்க இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இதையும் இந்த மாதிரி கர்வ் பண்ணிருங்க. இத அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துப்போம். அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டு குட்டி ஆக்கி வச்சுப்போம். இப்போ இந்த blend டூல் இருக்குல அதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த காம்பையும் இந்த சின்ன காம்பையும் இப்படி வெச்சிரோம். வெச்சு ஒரு 7 வெச்சுப்போம். 7 வச்சாச்சா இப்போ இத இங்க கிளிக் பண்ணிட்டு நியூ பாத்னு சொல்லிட்டு இந்த லைன்ல இப்படி கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்குல இந்த செட்டிங்ஸ்ல போய்ட்டு ரொட்டேட் ஆல் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இது வந்து இந்த எட்ஜ்ல வந்து உட்காரல இத இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த லைன்ல உட்கார்ற மாதிரி இப்படி லைட்டா ரொட்டேட் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லயும் இத கிளிக் பண்ணிட்டு ரைட்டா இந்த லைன்ல உட்கார்ற மாதிரி வெச்சிருங்க. வந்து ஒரு பென் டூல் எடுத்துட்டு வந்துட்டு இத லைட்டா வந்துட்டு இந்த மாதிரி ஒன்னு வெச்சிரோம். இது இப்படி கிளிக் பண்ணிட்டு இத இதோட இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இத இங்க வச்சிட்டு இந்த கர்வ் கொடுத்துட்டு அது கொஞ்சம் இப்படி மடங்கி இருக்கிற மாதிரி இத இது உள்ள விட்டுருவோம். நமக்கு வந்து இந்த லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இத ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் blend பட்டன் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு நம்ம லைன் வந்துட்டு ஒரு 2 வைப்போம். இப்போ நமக்கு வந்து இந்த லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இத வந்துட்டு இங்க வெச்சிரோம். இத இப்போ அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு வெச்சிரோம். இறக்கி வச்சிட்டு இப்போ இந்த blend டூல் இருக்குல blend டூல் எடுத்து வந்துட்டு இது இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வச்சுக்க வேண்டியதான். இப்போ இத ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் blend partsனு கொடுத்துட்டு இத நம்ம வந்து சின்னது வேணாலும் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். அன்குரூப்னு கொடுத்துட்டு லைட்டா வந்துட்டு நம்மளா ரொட்டேட் பண்ணிப்போம். இலை வந்து அங்கங்க நமக்கு ஆடிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி லைட்டா நம்மளே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அங்கங்க வச்சுப்போம். இப்போ இத அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துப்போம். கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு இத ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கம் வச்சுப்போம். அந்த மாதிரி நமக்கு எங்கங்க வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம கலர் கொடுத்து பாப்போமா. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம இப்போ டார்க் green கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு yellow கலர் கொடுத்துட்டோம்னா இப்போ yellow இன்விடேஷன்ல நம்ம இத வெச்சு பாப்போம். இப்போ நமக்கு இந்த மாத்தோரணம் அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்க சைடுல வந்து ஒரு தோரணம் போடுவோம்ல அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். இப்போ ஒரு பென் டூல் எடுத்துப்போம். பென் டூல் எடுத்துட்டு இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோன்ல ஒரு லைன் போட்டுப்போம். இந்த மாதிரி கோன்லாவே ஒரு லைன் போட்டுப்போம்.
இது பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துக்கிட்டு இது வந்துட்டு நம்ம சும்மா கோன்லாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. இது மேலே மேலே இருக்கிற மாதிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே பூ மாதிரி போடுவோமா, இங்கே சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே இன்டர்செக்ட்னு இருக்குல்ல, இந்த இன்டர்செக்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த சர்க்கிளை டிலீட் பண்ணி விட்ருவோம். இப்போ இந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வைக்க போகிறோம். இப்போ கண்ட்ரோல் டி எடுத்துப்போம். கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இதை லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி வச்சுருவோம். இந்த எட்ஜெல்லாம் கரெக்டாக வச்சுருங்க. அதேமாதிரி இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு மிரர் கொடுத்துருங்க. மிரர் கொடுத்துட்டு இதை இந்த இன்டர்செக்டோடு வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே தனியாக வச்சுக்கிட்டு நோ கலர்னு கொடுத்துருவோம். இப்போ நோ கலர்னு கொடுத்தோன்னே இங்கே நம்மளுக்கு லைன் தெரியுதா? இதை வந்து கரெக்டாக இதோடு வச்சுப்போம், ஜாயின் பண்ணி. இப்போ வச்சுட்டு இப்போ இந்த விர்ச்சுவல் செக்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் நம்ம டிலீட் பண்ணி விட்ருவோம். கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இப்போ இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்குல்ல, அந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு இதை இங்கே சின்னதாக்கி நம்ம இங்கே எட்ஜில் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருவோம். இதுக்கு நோ கலர்னு கொடுத்துட்டு இதையும் நம்ம டிலீட் பண்ணி விட்ருவோம் விர்ச்சுவல் செக்மெண்ட் வச்சு. இதுக்கும் ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி, அப்போ தான் நம்ம கலர் கொடுக்குறப்ப அங்கே கரெக்டாக வரும். இல்லைனா நம்மளுக்கு வந்து கலர் கரெக்டாக வராது. இது எல்லாத்தையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு இதுக்கு நம்ம க்ரீன் கலர் கொடுப்போம். அவுட்லைன் வந்துட்டு வேணாம். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம டார்க் க்ரீன் கொடுத்துட்டு எல்லோ கலர் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். இந்த இடத்துல இருக்கிற இலையை நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதை கரெக்டாக இங்கே இப்படி வச்சுருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை அப்படியே இங்கே சின்னதாக்கி வச்சுருவோம். வந்துட்டு ஹேர்லைன் கொடுத்துருவோம். இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு நம்ம எங்கெங்கே இப்படி பக்கத்துலேயே ரெண்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். குரூப்புன்னு கொடுத்துட்டு இந்த லைனை இதோடு வச்சுருங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு இங்கிட்டு ஒரு காப்பி வச்சுப்போம். அதான் இப்போ எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே குரூப் கொடுத்துட்டு நம்ம இந்த பேஜுக்கு ஏற்றது மாதிரி இந்த மாதிரி தோரணம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ இதே அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துப்போம். கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்துட்டு உள்ளே எல்லோ கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு க்ரீன் கலர் கொடுப்போம். எப்படி இருக்குன்னு இப்போ நமக்கு அவுட்லைன் வேணுன்னா இந்த மாதிரி அவுட்லைன் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு 2 இது வந்து கலர் கொடுத்தது அவுட்லைனு. இது வந்து கலர் கொடுக்காம வெறும் லைன் மட்டும்.